அப்பா இந்த டைமில் ஏண்டி வர சொன்னேன்? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தான் தெரியுமா? ஆமாம், என்ன ஸ்பெஷலாக ரெடி இருக்க? இன்னைக்கு என்னடின்னு தெரியுதா? இரு மண்டே. மண்டே அவ்வளோதானா? ஆமாம் அவ்வளோதான். உனக்கு என் பாஸ்ட் பற்றி கவலையே இல்லையா? இப்போ ஏன் கேட்குற? 10 வருஷம் லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிருன்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி ஒரு வாரத்தோட கேட்டதே இல்லை. எப்படி அது ஒரு பொண்ணால? எல்லாமே ஒரே மாதிரி தானே. நீ தான் அப்பப்போ சொல்லுவியே நான் பொண்ணே இல்லை தேவதன்னு. அப்போ அதெல்லாம் பொய்யா? இங்கே பாரு, டாப்பிக்கை மாற்றாத. நான் சீரியஸாக கேட்குறேன். மேபி அந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் டாக்ஸிக்கா இல்லை சைக்கோவா இல்லை தடுதலை கூட இருந்திருக்கலாம்ல. அதனால கூட வேணா விட்டு போயிருக்கலாம். நீயா? நீ எவ்வளோ டாக்ஸிக்னு எனக்கே தெரியும். அந்த பொண்ணு ஏன் உன்னை விட்டு போனான்னு கேட்டப்போ கூட நான் தான் தப்பு செஞ்சிருப்பேன்னு அவளை ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. நான் அவளை திட்டினப்போ கூட நீ என்னை தடுத்ததே இல்லை. ஆனால் மூஞ்சி மாறும் பார்த்துருக்கேன். சாருக்கு இன்னும் மேடம் மேலே லவ் இருக்குல்ல? அவளே லைஃப்ல இல்லை. அதான் நான் பாஸ் பற்றி கேட்கல. அதான் நான் உன்னை திரும்ப லவ் பண்ண காரணம் போல. ஐ வாஸ் கிரேசி அபௌட் யூ. சரி, நீ ரொம்ப கம்பல் பண்ணதுனால கேட்குறேன். உங்கள் லவ்வில் நடந்த த மோஸ்ட் பெஸ்ட் ரொமான்டிக் சீன் எதாவது இருந்தால் சொல்லு. இந்த மாதிரி தான் கேட்பேன்னு தெரியும். வேற ஆளை பாரு. ஹேய், நடிக்காதடா, சொல்லு. உனக்கு எந்த பிரச்சனை இல்லையே? சொல்லுன்னு சொல்லிட்டேன். சரி சொல்கிறேன். நீ இந்த 3 படத்தில் கண்ணாலகாசம் கேட்டிருக்கியா? ஆமாம், அம்மா அப்பா போனதுக்கப்புறம் கூப்பிடுவாங்களே. அதுதான் இல்லை. Pooja Red Heart. ஏன் கால் பண்ணுறா? ஹலோ. இப்போ ஆண்டி பேசிட்டு வச்சோம். நான் சொல்கிறத மட்டும் கேளு, தூங்கிடாத. என்ன? என் அப்பா அம்மா ஏதோ டெத்து கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். தூங்கிடாதடா, பாய். ஐயா, இதுக்கப்புறம் நான் எங்கே தூங்குறது? டேய், எங்க இருக்க? அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க. உன் வீட்டு வாசல் வந்து 1/2 hour வந்துட்டு என் வெண்ண மாவுளே. பொறுக்கி 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 கால் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் அலைஞ்சிட்டு நிற்பியா? இதுதான் நான் போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சரி, நான் சும்மா விளையாண்ட, நீ சொல்லு. எனக்கு இங்கே யாரோ பொசசிவ் ஆகிற மாதிரி தெரியுதே. அப்படிலாம் யாரும் இல்லை, நீ சொல்லு. டோர் ஓப்பன் பண்ணுறீ. நீ பண்ண போகிறத பார்த்து மிரண்டணும். யாரு தலைவர் ஃபேன் வேற? லல லலா லல லல லலா லலா. என்னடா அது வேற டூனு பண்ணிட்டோம். பார்த்து பார்த்து பார்த்து. அம்மாடி பூஜா, வீட்டில் யாரும் சொன்ன? ஏய், எனக்கே தெரியாதுடா. பேசாம அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. இங்கேயும் ஒளிறாங்க, இடமே இல்ல. பூஜா, அது பாத்ரூம்டா, கடவுளே. நீ தொலை போ. என்ன தாத்தா தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ற? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த டைம்ல யாரு சத்தம் போட போறா? டைம் என்ன ஆகுது? போ, போய் தூங்கு போ. நாளைக்கு கம்பெனி வர சொன்னா நான் வரல சொன்ன. இறங்கு, நான் தான். கீழே இறங்கு. அப்பா, ஐயோ,
வீட்டில் தாத்தான்னு சொல்ல மாட்டேன். வீட்டில் தாத்தாருன்னு சொல்ல மாட்டியா? ஏன்டா அப்படி பயப்படுற? உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு. நீ என்ன வேணா சொல்லிக்கோ. நான் ஆள் விட்டு நான் கிளம்புறேன். மாட்டா செத்தம் தெரியுமா? என்னடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் கை கூட. என்னடா இப்படி ஃபாஸ்ட் அடிக்குது? பாத்தியா, ஒரு நிமிஷம் ஹார்ட் நின்று ஒர்க் பண்ண எதாவது ஃபீல் ஆச்சு. தாத்தா தூங்கிட்டாரு, எழுந்து வர மாட்டாரு. சொன்னா புரிஞ்சுக்கேன்டா. எதுக்கு இப்படி பயப்படுற? ஐயோ, நான் போற ஆளை விடு. டேய் 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 டேய், இன்னும் தூரம் போன மாட்டுது. என்ன சொல்ற? இரு தள்ளு. ஐயோ, இதுக்கு தான் நான் அப்பவே வர மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ, உங்க தாத்தா ஒரு மிலிட்டரியில் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். ஐயோ, ஒரு நிமிஷம் எங்கள் அம்மா தெரிஞ்சாவும் தெரியுமா? உங்கள் வீட்டில் மட்டும் நான் செத்தேன். உங்களாம் மூட்டி வீட்டில் தூங்கியிருப்பேன். ரிலாக்ஸா இரு. நான் வெளியே போனேன். ஏதாவது பண்ணலாம், ஒரு நிமிஷம் இரு. நீ வீட்டு யாரும் இல்லைன்னு சொன்னேன். சரி ஒரே ஒரு ட்ரை. வீட்டுக்கு வர ஒரே பிள்ளை எங்கள் அம்மா வேற தேடுவாங்க. ஐயோ, திறக்க முடியலடா. இப்போ என்ன பண்ணுறது? மாட்டேன். சரி நீ வா, ரிலாக்ஸா இரு, வா. ஏதாவது பண்ணலாம், யோசிக்கலாம், உட்காரு. அமைதியா ஏன் இப்படி பண்ற? பட்டு வந்தனே எல்லாம் என்ன சொல்லும்? உங்க தாத்தா அவர் துப்பாக்கிலாம் வச்சிருக்கான்னு சொன்னியா? ஐயோ, இங்க பாரு, என் கண்ணை பாரு. போணுமா? கதையும் வேணாம், ஒன்றும் வேணாம். என்னடி அடிச்சிட்ட? இதுக்கு நான் அப்பயே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இல்லை, இதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு நீ தெரிஞ்சுக்கணும். நான் அதுக்கு மட்டும் அடிக்கல. ஒன்றும் வேணாம், நீ கிளம்பு. நான் போட்டுமா அப்போ? ம். ச்சே. இருக்கவே கூடாது. ச்சே. Hey. ஹாப்பி ஆனிவர்சரி. தெரியும் நம்ம ஆனிவர்சரியை மறந்துருக்க மாட்டேன்னு. தெரிஞ்சது அடிச்சு அடியிலையா எப்படி விலைக்கு தெரியுமா? சாரி. ஓகே, இப்போ சொல்லு, என்ன நினச்ச அந்த பூட்டினாரையில்? நான் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்லல, அவ்வளோதான். இரு இது கொஞ்சம் நான் சொல்கிறேன். நான் வந்து என் கண்ணை முட்டனா பண்ணிட்டு அவ கிட்ட வந்தாளா? அப்புறம் என்ன இப்படி பண்ற? உன்னை கூப்பிடாம இருந்திருக்கலாம். போ. சரி சரி சும்மா சரி 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 நான் சொல்றேன். போ. நான் சொல்றேன் எனக்கு முசிக்கணும்டா. நான் சொல்லணும் கண்ணு கூடாது, சரியா? கண்ணு துறக்காத. Happy birthday.
நல்லா 1/2 கிலோ கேக்கை தூண்டு எப்படி தூங்குது பாரு. நான் எப்படி வீட்டுக்கு போவேன்னு தெரியலையே. மா மா மணி 6 ஆயிடுச்சு. நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? டோர் வர லாக்கில் இருக்கு. கொஞ்சம் அப்படியே பார்த்து திறந்து விட. வீட்டுக்கெல்லாம் போவேன், தூங்க. ஐயோ மா ப்ளீஸ்மா, கொஞ்சம் அப்படியே செல் பண்ணி திறந்து விட. போகணுமா? ஆமாம்மா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். கொஞ்சம் அப்படியே பார்த்து. சரி, அவ ஏன் உன்னை விட்டு போனான்னு கேட்டியா? விட்டு போன முடிவுப்பட்டா ஓரங்க எப்படி சொல்ல போகிறது ஒரு ரீசன் தான். அது எனக்கு தேவையும் இல்லை. அவளுக்கு என்னை விட அவங்க அம்மா அப்பா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணோம், எங்களவுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணல. ஸோ லவ்வில் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கிறதில்ல. ஆனால் மேரேஜ் அது ஒரு கமிட்மெண்ட். அதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. எப்படி நீ ஒரு நாள் என்னை விட்டு தான் போகிற? மேரேஜில் எனக்கும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரி இதே லவ் நான் 63லையும் நீ 70லையும் இருக்கிறப்போ கொஞ்சம் கூட குறையக்கூடாது. குறைஞ்சது ஸ்ட்ரைட்டாக டிவோர்ஸ் தான். லெட்ஸ் கெட் மேரிட். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்.